வணக்கம் டாக்டர் ஜெயவாட்டுக்கு வரவேற்கின்றேன். இரைப்பை புண் அல்சர் இருந்தால் கேன்சராக மாறுமா? நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். எப்போ அல்சர் இருந்தால் கேன்சராக மாறும் அப்படிங்கிற பற்றி ஒரு 5 பாயிண்டில் சொல்கிறேன். பயப்படாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த அல்சர் இருந்தால் கேன்சராக வருமா அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு மாறும், உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நம்பர் 1, அல்சர் அப்படிங்கிறது இரைப்பையில் ஏற்படக்கூடிய உள் சுவரில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன காயங்கள். இதுக்கு நிறைய காரணங்கள் வருது. ஒன்று, நிறைய ட்ரக்ஸ் எடுக்கிறோம், NSAIDs அப்படிங்கிற வலி மாத்திரைகள் நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதன் காரணமாக அல்சர் ஃபார்ம் ஆகலாம். ரெண்டாவது, H. pylori அப்படிங்கிற பாக்டீரியா இருந்ததுன்னா அல்சர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். மூணாவது, ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், சரியாக டைமுக்கு சாப்பிடலை, நிறைய நான்வெஜ், ஸ்பைசஸ், காரம் வரலாம். நான்காவது, நிறைய சோடா குளிர்பானங்கள் அல்லது வெறும் வயிற்றில் அடிக்கடி டீ காஃபி நிறைய கன்சியூம் பண்ணால் கூட நிறைய பேருக்கு அல்சர் வருது. அஞ்சாவது, ஆல்கஹாலிக். நிறைய ஆல்கஹால் எடுக்கிறாங்க, சரியாக சாப்பிடாமே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆல்கஹால் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது ஆல்கஹால் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரிக் அல்சர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா ஒரு 20-30 பேருக்கு மேலே ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் இருக்க தான் செய்யும். ஸோ இவங்க எல்லாமே டாக்டர்கிட்டையும் போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, எண்டோஸ்கோப் கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க, ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, சிலவங்க பாதியில் ட்ரீட்மெண்ட் நிறுத்துவாங்க, சிலவங்க ஃபுட்டில் மேனேஜ் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு எல்லாம் கேன்சராக ஃப்யூச்சரில் மாறிடுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எந்த ஸ்டேஜில் எந்த நிலையில் அல்சர் கேன்சராக மாறினா எல்லா அல்சரும் கேன்சர் கிடையாது. அல்சருங்கிறது ஒரு புண், அவ்வளோதான். வெரி ரேர்லி ரொம்ப லாங் டேர்ம் க்ரானிக் கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குது, பல ஆண்டுகளாக, குறைந்தபட்சம் 5-10 வருஷத்துக்கு மேலே அவங்க க்ரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் இறப்பையில் அந்த கேஸ்ட்ரைட்டிஸுங்க இன்ஃப்ளமேஷன் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மேபி கேன்சராக மாறலாம். அது எப்போன்னா ரொம்ப அன்ட்ரீட்டடாக இருக்கிறாங்க, எரிச்சல் இருக்குதை பொறுத்துக்கிறாங்க, தாங்கிக்கிறாங்க, வலியை பொறுத்துக்கிட்டே இருக்காங்க, மீண்டும் மீண்டும் அந்த இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் வயிற்றுக்குள்ளே, ஆல்கஹால் குடிக்கிறது அல்லது நிறைய காரம் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட், அந்த எரிச்சலும் தாங்கிப்பாங்க, பட் இந்த உணவும் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி பொருட்களும் உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் லாங் டேர்ம் இன்ஃப்ளமேஷன் சம்டைம்ஸ் மே காஸ் கேன்சர், மே கன்வெர்ட் டு கேன்சரஸ் செல்ஸ். இது ஒரு ரீசன். இட் ஹேப்பன்ஸ் வெரி ரேர்லி. ஏன்னா யாரும் வலியை பொறுத்துட்டு இருக்கல, வலியை தாங்கிறதில்ல. வலி வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், எரிச்சலை குறைச்சிக்கணும். அதுக்காக தான் நான் எப்போவுமே சொல்கிறது, அல்சர் இருந்ததுன்னா, இரைப்பை புண், இரைப்பை எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் தாங்கிக்காதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை தொடர்ச்சியாக எடுங்க. 6 months 1 year கூட எடுங்க. ஈவன் அது பெரிய அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுக்கலனாலும் கூட அந்த சூதிங் எஃபெக்ட்டுக்காக, அந்த மேலே ஒரு லைனிங் நம்ம ஃபார்ம் பண்ணால் நல்லதுன்றதுக்காக கண்டிப்பாக மருந்துகள் எடுக்கிறது வேணும். அதனால தான் நம்ம அல்சர் ட்ரீட்மெண்ட் நேச்சுரோபதியில் அந்த மார்னிங் சப்ளிமெண்ட்ஸு, பிஃபோர் ஃபுட்டு சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம், அந்த கேஸ்ட்ரிக் லைனிங் மேலே ஆல்ரெடி அந்த இன்ஜூர்டு ஆன, உறிஞ்சு போன அல்லது இன்ஃப்ளேம்டாக இருக்கிற லைனிங் மேலே ஒரு நேச்சுரல் லைனிங் ஃபார்ம் பண்ணுறதன் மூலமாக லாங் டேர்மில் நல்ல ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இன்டியூஸ் பண்ண முடியுங்கிறனால தான் இதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்ருங்க. மேபி அது உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கொடுக்காம கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் உள்ள ஒரு கோட்டிங்கில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இந்த H. pyloriங்கிற பாக்டீரியா, அந்த H. pylori மீண்டும் ரிப்பீட்டடாக வருது, அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் சரியாக போடலை, ரொம்ப லாங் டேர்ம் H. pylori ஆக்டிவாகவே இருந்ததுன்னா, ஒன்ஸ் H. pylori வருது, ட்ரீட் பண்ணுறோம், நெகட்டிவ் ஆகிடுது, நோ ப்ராப்ளம். மேபி அடுத்த ஒரு 6 months 1 year கழிச்சு பாசிட்டிவாக வரலாம், பயப்பட வேண்டியதில்லை, திரும்ப நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் போடலாம். பட் அன்ட்ரீட்டடாக இருக்குது, H. pylori ஆக்டிவாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தட் குட் பி த காஸ் ஆஃப் கேன்சர் இன் ஃபியூச்சர் கண்டிஷன்ஸ். ஸோ இது ஒரு ரெண்டாவது காரணம். மூன்றாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அல்சர்ன்றது அல்சராக வரல, ஸ்டார்ட் ஆகிறதே அது கேன்சராக தான் ஸ்டார்ட் ஆகுது. அது கேன்சரஸ் அல்சர், அதுக்கு பேர். ஸ்டார்ட் ஆனதே கேன்சராக தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் அது கேன்சர் மாதிரி இல்லாமல் ஒரு புண்ணு மாதிரி எனக்கு இருந்திருக்கு. அப்போ நான் ஃபியூச்சரில் போய் செக் பண்ணும்போது கேன்சராக வந்துடுது, அதுக்கு பேர் கேன்சரஸ் அல்சர். அது ரேர் கேசஸில் வருது, அது ஸ்டார்டிங்கே கேன்சராக தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதுனால தான் எந்த ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டும் ஒரு நபர் ஒரு 2-3 டைமுக்கு மேலே எனக்கு வயிறு எரிச்சலோடு போகிறாங்கனாலே எண்டோஸ்கோப் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இரைப்பையின் நிலையை தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்ட்ரா க்ரோத்ஸ் ஏதாவது இருக்கா, அடைப்பு இருக்கா, அவுட்டர் எட்ஜஸ் ரெகுலராக இருக்கா, ரொம்ப இர்ரெகுலர் எட்ஜஸ் இருக்கா, பிளட் ஊசிங் இருக்கா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எண்டோஸ்கோப் பண்ணுறோம். ஸோ இந்த 3 கேசஸ் தவிர வேறு எங்கேயும் அல்சராக தான் இருக்க போகுது, அல்லது ஹீல்டு அல்சர். முன்னாடி நான் இன்னொரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆக்டிவ் அல்சர், இன்ஆக்டிவ் அல்சர், அந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குமே தவிர
அது வந்து கேன்சராக மாறாது. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு பயந்துட்டு அல்சர் வந்தால் கேன்சர் வந்துடும், எல்லா அல்சரும் கேன்சர் தான், ஹெச்பையில் இருந்தால் கேன்சர் வந்துடும், இப்படி நிறைய வீடியோக்கள் போடுறாங்க பல பேர். இதை பார்த்து பயந்து போய் நாள் முழுக்க தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதனாலேயே வயிற்றில் கேஸ்ட்ரிக் ஆசிட் நிறைய ஃபார்ம் ஆகி எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப எவ்வளோ காமாக வச்சுக்கிறீங்களோ, எவ்வளோ சிம்பிளாக உங்கள் மைண்டை வச்சுக்கிறீங்களோ, இறப்பையில் ஏற்படக்கூடிய புண்ணு கேஸ்ட்ரைட்டிஸ் எவ்வளோ கம்மியாக வேல்யூ பண்ணுறீங்களோ, மதிப்பு கொடுக்குறீங்களோ, அவ்வளோவுக்கு தான் சீக்கிரமாக அதெல்லாம் ஹீல் ஆகும், க்யூர் ஆகும். உங்கள் உடம்புலேருந்தும் மைண்ட்லேருந்தும் அதை நீங்கள் போக்க முடியும். அல்சர் சம்மந்தமாக 24 hours டயட் சார்ட் ஆல்ரெடி பதிவிட்டுருக்கிறோம். அல்சருக்கு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பதிவிட்டுருக்கிறோம், என்ன ஃபுட்லாம் எடுத்துக்கலாம், என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், எந்த டைமில் எண்டோஸ்கோப் பண்ணலாம், எவ்வளோ எண்டோஸ்கோப் பண்ணலாம், அது மாதிரி எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக வீடியோ பதிவிட்டுருக்கிறேன். பார்க்காதவங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அல்சர் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் க்யூரபிள். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.